வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்க பிளேஸ் தான் குருவம்பட்டி உயிரியல் பூங்காங்க. இந்த உயிரியல் பூங்கா சேலம்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. நீங்கள் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா வரணுன்னா சேலம்லேருந்து கோரிமேடு பேருந்து நிலையத்துக்கு வரணுங்க. கோரிமேடு பேருந்து நிலையத்திலேருந்து வனத்துறை சார்பாக உயிரியல் பூங்காவுக்கு 2 வேனை இயக்குறாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டுலேருந்து இந்த வேன் ஃபெசிலிட்டிஸ் வனத்துறை சார்பாக இயக்கப்படுதுங்க. அதே போல் பைக்கில் காரில் போகிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி பஸ்ஸில் வரவங்களுக்கு மட்டும்தாங்க பர்டிகுலர் டைமில் நம்ம ரீச் ஆகணும். வாங்க நம்ம ஜூக்கு போய் பார்க்கலாம். இப்படி தாங்க இருக்கும். நம்ம ஜூக்கு என்ட்ரன்ஸ் ஆனோன்னு வழித்தடம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. குறிஞ்சி வனத்தடம்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. பட் நம்ம இந்த டைம் போக முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 50 மீட்டரில் தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா இருக்குங்க. நம்ம குருவம்பட்டி உயிரியல் பூங்கா வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கிங் பிளேஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. 2 வீலருக்கு 20 rupees பே பண்ணுங்க. ஸோ நம்ம வண்டி நிறுத்திட்டு பூங்காக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ குருவம்பட்டி உயிரியல் பூங்கா வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் அவுட் சைடில் தாங்க இப்போ பார்த்திங்கன்னா 2 ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிக்கணும். அதேமாதிரி பாலித்தீன் பேப்பர்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ அதை யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க. நம்ம ஜுவாலஜி பார்க்கை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் விலங்குகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் நம்ம போயிட்டு வரணுங்க. இங்கே டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபீஸும் சின்னவங்களுக்கு 10 ரூபீஸும் வாங்குகிறாங்க. அதுமாதிரி இல்லாமல் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸ்க்கு 20 ரூபீஸும் 4 வீலருக்கு 50 ரூபீஸும் பே பண்ணுங்க. இதே நீங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் ஆர் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்னா 150 ரூபீஸ் சம்திங் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் அதில் கேட்டுங்க அங்கே. அதுவும் இல்லாமல் பெரியவங்க பூங்கா சுற்றி பார்க்க முடியல, பேட்ரி காரில் போகணுன்னாங்கன்னா அவங்களுக்கு 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்னவங்களை வந்து 30 ரூபீஸ் நம்ம பே பண்ணி பேட்ரி காரில் ஃபுல்லாக பேட்ரி கார் மூலிமா நம்ம பூங்காவை சுற்றி பார்க்கலாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது. ஸோ இதே மாற்றுத்திறனாளியாக தான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீங்க. லெஸ் தென் 5 ஏஜ் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி கார் வந்து ஃப்ரீயாகவே உள்ளே இயக்குறாங்க. ஸோ நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்ல. நம்ம உயிரியல் பூங்கா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பேரிகார்டில் இந்த பூங்காவில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லி இதில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பூங்காவோட சிறப்பம்சங்கள் நம்ம இந்த பேரிகார்டு மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், நரிகள், காட்டெருமை, புள்ளிமான், இப்படி பல்வேறு வகையான உயிரினங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அதை வெளிப்படுத்த விதமாக தான் இந்த ட்ராயிங்ஸ்லாம் இந்த பேரிகார்டில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம பூங்காக்குள்ளே உள்ளே போகும்போதே ஒரு அவேர்னஸோடு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி வனத்துறை சார்பாக இதை ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவுமே அட்ராக்டிவாக இருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம அந்த பூங்காக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம போகணுன்னா டிக்கெட் கவுண்டர் வழியாக தாங்க போகணும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தென் அந்த சைடில் லெஃப்ட்லேயே ஒரு இடம் இருக்குங்க, அது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுழைவு கட்டண விவரங்கள்லாம் ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பூங்காக்குள்ளே போகலாம். உயிரியல் பூங்காவோட டைமிங்ஸ்னு பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பூங்கா அலௌடுங்க. ஆஃப்டர் 5 PM பிறகு பூங்காவில் யாருக்கும் அலௌடு இல்லை. அதுபோல் வீக்லி ஒன்ஸ் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஹாலிடே. ஸோ அந்த நாளில் மட்டும் எதுவும் போயிடாதீங்க. ஸோ மென்ஷன் பண்ணியிருக்க டைமுக்கு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஜூக்கு குழந்தைங்களோட போயிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம உள்ளே போகும்போது கேட்டில் பார்த்திங்கன்னா
இந்த நுழைவாயில் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ அங்கேயே எழுதியிருப்பாங்க பாலிதீன் பேப்பருக்கு உள்ள அலௌடல்னு. ஸோ தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், கேரி பேக் எதுவும் உள்ளே கொண்டு போயிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கேட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகாலை மனிதன், அதாவது விலங்குலேருந்து எப்படி மனிதன் பரிணாமம் அடைந்தாங்கிற அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். இதில் எழுதியிருக்கிற ஒரு வசனங்கள் வந்து ரொம்பவும் கவர்ற விதமாக இருக்குங்க. நான் இன்றி நீ இல்லை மனிதா, எங்களால் உருவானவன் நீ, எங்களையும் வாழவிடு. இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்த உயிரினம் தாங்க மனிதன். ஆனால் என்ன பண்ணுறான், கடைசியாக வந்த மனிதன் தான் எல்லா விலங்குகளையும் கொல்றான், வனத்தை அழிக்கிறான். ஸோ அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிற விதமாக தாங்க இந்த வாசகங்கள் இருக்குது. இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய உயிரியல் பூங்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூ தாங்க முதலிடத்துலையும். நம்ம சேலமில் இருக்கிற குருவம்பட்டி உயிரியல் பூங்கா தான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் பார்க்குங்க. ஸோ அப்பேற்பட்ட பெருமைமிக்க இந்த பார்க்கை நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன உயிரினங்கள் உள்ளே இருக்குது, விலங்குகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பூங்காவுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸோ கண்ணை கவர விதமாக பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேர்னு ஒரு குளுமையாக ஃபீல் பண்ணாங்க. இந்த அடிக்கிற வெயில் இந்த சம்மருக்கு ரொம்பவும் ஒரு கூலான பிளேஸாக இருக்கும். இயற்கை காற்றுதை ரசிக்கிற மாதிரியும் ஒரு ஃபேமிலியோடு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த பார்க் பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஏற்ற பார்க்கு தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம மொபைலில் வந்து ஒவ்வொரு உயிரினத்தையும் காட்டுறதுக்கு பதிலாக இப்படி ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து நேரடியாக ஒரு காட்டும்போது ஒரு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் குழந்தைங்களால். இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களோட சிலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்பவே பார்வையாளர்களை கவர்ற மாதிரி இருக்குங்க. அதேமாதிரி இங்கே இருக்கிற சீட்ஸ்லேயுமே ஒரு உயிரினத்தோட உருவத்தை பொறிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவும் கவருதுங்க பார்வையாளர்களை. ஸோ இந்த டைனோசர்ஸ் ஆகட்டும், அந்த ஒட்டகச்சிவிங்க ஆகட்டும், ஸோ ஒவ்வொன்றுமே கலைநயத்தோடு ரொம்ப தத்ரூபமாக இந்த பொங்கலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோல் இங்கே இருக்கிற சின்ன சின்ன நீர்வீழ்ச்சியும் பார்த்திங்கன்னாவே ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. டெஃபினட்டாக நம்ம ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்து இப்படி ஒரு இயற்கையான சூழலுக்கு வரும்போது நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதி அடையுது. இதுதாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி. ஸோ இது பூங்கா சார்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த பூங்காவோட ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நீர்வீழ்ச்சிட்ட தான் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதேமாரி இந்த நீர்வீழ்ச்சிட்ட நல்ல ஒரு கூல்னஸ் இருக்குங்க. ஸோ இந்த நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் மறக்கிற விதமாக ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பாருங்கள், நம்ம குருவம்பட்டி ஜூன்னு சொல்லிட்டு இந்த லோகோ உள்ளே இருக்குங்க. ஸோ இதில் நான் போகிறவங்க ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்பவும் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த கரடி பொம்மை பாருங்கள், இந்த ஒரு கரடி ஃபேமிலி. ஸோ ஒரு காட்டில் எப்படி ஒரு பனிக்கரடி இருக்குமோ அதுபோலே தத்ரூபமாக இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் நிறையா மங்கீஸ்லாம் இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற மங்கீஸ் எதுவும் யாருக்கும் அந்த ஒரு தொந்தரவும் கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம பொருட்களை பற்றி அந்த ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த பூங்காலேருந்து நேராக மேலே போனீங்கன்னா சிறுவர்கள் விளையாடுற மாதிரி மேலே ஒரு மைதானம் இருக்குங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அங்கே குழந்தைங்களை நிற்க வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க மேலே சிறுவர்கள் விளையாட்டு மைதானத்தை பார்க்கலாம். ஸோ இங்கே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள். சர்க்கஸ் இருக்குது. அண்டு ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான கேம்ஸ் தாங்க எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு இயற்கை சூழலில் குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தால் இங்கே நல்லா விளையாண்டுட்டு ஒரு ஹாப்பியாக சில்ட்ரன்ஸ் வீட்டுக்கு போவாங்க. பாருங்க 2 குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸும் ரொம்ப
பெட்டராக ஃபீல் ஆகுது. ஸோ அது இல்லாமல் பாருங்கள் ஊஞ்சல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே நிறைய பேர் இந்த ஊஞ்சலில் விளையாண்டுட்டு போகிறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இங்கே இருக்கிற ஊஞ்சலில் பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த பிளேஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸோடு வந்தால் இங்கே கூட்டிகிட்டு வந்து ப்ளே பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போங்க. குறிப்பாக ஈவினிங் டைம் வாங்க. ஸோ சம்மர் டைமுங்கிறதுனால ஒரு ஆஃப்டர்நூன் பக்கமாக வராதிங்க. அதுபோல் பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ஜோனு. ஸோ இங்கே வந்து என்னென்னா பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் இந்த பட்டர்ஃப்ளையில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மயில் உறைவிடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஸோ இதிலே பாருங்கள் உங்களுக்கு போட்டிருக்காங்க மயிலோட லைஃப் டைம் எப்போ அதோடைய சிறப்பம்சங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே தாங்க நிறையா மயில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ எதுவும் தெரியல, வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மயில் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மைல் மேலே உள்ளே இருக்குங்க. ஸோ இதை தான் மயில் உறைவிடம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பீக்காக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த மயில் பாருங்கள் தோகையோட நல்ல ஒரு அழகாக காட்சி அளிக்குதுங்க. ஸோ இது நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்தமாரி ஜுவாலஜிக்கல் பார்க்க வந்து தான் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா நிறையா புள்ளிமான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடமான், அப்புறம் முதலை, ஆமை, மலைப்பாம்பு, நரி, மயில், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை மயில், குரங்கு, அப்புறம் வெளிநாட்டு நீர்ப்பறவைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு செக்ஷனாக இருக்குது. நீங்கள் ஒரு விலங்கும் உயிரினங்களும் பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க வீக்கெண்ட்ஸில். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பெலிகான் பறவைகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அது எப்படிங்கண்ணா, இதாங்க கிரே பெலிகான் பறவை. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது இந்த பெலிகான் பறவை. ஸோ இதோட சுவாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட தொண்டையில் பாருங்கள் அதோட சுவாச காற்று தெரியுது நல்லா. இங்கே நல்லா தெரியல, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணோம், ஆனால் எக்ஸாக்டாக இதில் தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோமா நமக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பெலிகான் பறவைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்கும். ஸோ இதுவுமே இங்கே பார்த்திங்கன்னா அருங்காட்சியகத்துக்கு வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்காதவங்களுக்கும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செங்கால் நாரை. ஸோ செங்கால் நாரை நானும் இன்னும் பார்த்ததில்ல, வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ அது போகிற ரூட்டு தாங்க நாங்கள் இப்போ கேமராவில் காட்டிகிட்ருக்கேன். இந்த செங்கால் நாரை பார்த்திங்கன்னா இது ஒரு நன்னீர் ஏரி, ஈரமான நிலத்தில், சதுப்பு நிலத்தில் தாங்க வாழும். குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் அதிகமாக இருக்கும். இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 28 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 5 கிலோ வரலையும் இருக்கும். இதோட நீளம்னு பார்த்திங்கன்னா 150லேருந்து 160 சென்டிமீட்டர்லேருந்து இருக்குங்க. இந்த பறவைங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கூட்டமாக தான் வாழும். சுமார் ஒரு 2000 பறவை வரை ஒன்றா தான் இணைஞ்சிருக்குங்க. எங்கே போனாலும் இப்படி ஒரு கூட்டமாக தான் போகும். இதனுடைய இந்த மூக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் இதுக்கு வந்து குரல் இல்லை. ஸோ இந்த செங்கால் நாரை ரொம்ப அழகாக இருக்குங்க. வாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியன் கிளின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கௌதாரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பறவைகள். பட் எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த க்ரீன் கலர் ஹவுஸ் தாங்க கிளிகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் சாமல் நிற கௌதாரின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 3 ஹவுசஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பச்சை கிளிகள் இருக்குங்க. இது நார்மலாக நம்ம வயல்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசங்கள் தெரியல. ஸோ நல்ல ஒரு கிளி சவுண்டுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாம்பல் நிறை கௌதாரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 5 ஆண்டுகள். எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 490 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உயரம் பார்த்திங்கன்னா 23லேருந்து 25 சென்டிமீட்டர் இருக்குங்க. ஸோ இதோட பருவத்தில் பார்த்திங்கன்னா 20 முட்டை வரை இடுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 23லேருந்து 25 நாட்கள் வரை அடக்காத்து அந்த கொஞ்சு பொரிக்கிற ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சேம்ங்க, அனைத்துண்ணிகள் போல் இலை, விதை, தானியம், கொட்டை, பூச்சி இதெல்லாமே சாப்பிடுன்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அலெக்சாண்டரன் கிளின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அலெக்சாண்டரோட கிளியோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 ஆண்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எடை கிட்டத்தட்ட ஒரு 260 கிராம் இருக்குங்க. நீளம் பார்த்திங்கன்னா 56லேருந்து 92 சென்டிமீட்டரில் இருக்குங்க. இதோட லைஃப் டைம் ஒரு பருவத்துக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 முட்டை போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த அடகாத்து குஞ்சு பொரிக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 17லேருந்து 21 நாட்கள் ஆகுங்க. இதோட இனப்பெருக்க காலம்னு பார்த்திங்கன்னா நவம்பர் டு ஏப்ரல் இந்த மாதங்கள் தான் அதில் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஏன் அலெக்சாண்டர் கிளின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதோட பெயர் காரணம் பார்த்திங்கன்னா பேரரசர் அலெக்சாண்டர் வந்து இப்பறவை இந்தியாவிலேருந்து ஐரோப்பியருக்கு எடுத்து அங்கே போய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனாலேயே இந்த கிளிக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளியை அலெக்சாண்டர் எடுத்துகிட்டு போய் ஐரோப்பியாவில் எடுத்து அங்கே வளர்த்திருக்காருங்க. ஸோ அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு சொல்லப்போனால். அதனால தாங்க இந்த பேர் காரணம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெண்மயில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மனுஷங்களில் எப்படி வேறுபாடு இருக்கும், அதாவது கலரில் செவ்விய நிறத்தோல், கருமை நிறத்தோல் இருக்க மாதிரி இதேமாரி தாங்க நான் விலங்குகளுக்கு இருக்குது. அந்த விலங்குகள் அடிப்படையில் இது வெண்மை நிறத்தில் இருக்கிறதுனால இந்த பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி வெள்ளையாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விலங்கு வகையில் அல்ஃபினோன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அல்ஃபினோன்னு சொன்னோன்னா மனிதர்களுக்கு எப்படி நிறங்களால் வேறுபட்டிருக்கோ அதேமாரி மயில்கள்லேயும் பல நிறங்களில் வேறுபட்டிருக்கு. அதில் ஒரு வகை தாங்க இந்த அல்ஃபினோ இனத்தை சேர்ந்த வெள்ளை மயில். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செம்முக குரங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு குரங்குன்னு சொல்லி 2 இது பார்த்திங்கன்னா கூட்டில் வளர்த்திட்ருக்காங்க. அதில் முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த செம்முக குரங்கு. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பூர்வீகம் கொண்டது தான். இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான், வியட்நாம், தெற்கு சீனாலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா செம்முக குரங்குகள் வந்து விதை பருவப்பதில் வந்து ரொம்ப முக்கியம் வைக்குதுங்க காட்டில். ஸோ இதோட உணவு முறைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துண்ணி, பழங்கள், விதை, பூச்சி எல்லாம் சாப்பிடுது. ஸோ ஏன் இதை வந்து ஸ்பெஷலாக காட்டியிருக்காங்கன்னா இது ரொம்பவும் அதிபுத்திசாலித்தனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மனிதர்களோட நல்லா அன்பாக பழகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா குள்ளநரிகள் இருக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக குள்ளநரி வந்து ஒன்றை தொடர்பு கொள்வதற்கு தாங்க அந்த ஓலையிடுறது. ஸோ 2 குள்ளநரி இருக்குன்னா ஒரு குள்ளநரி இன்னொரு குள்ளநரிக்கு அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தாங்க அது ஊழையிடுறது. பொதுவாக இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தாங்க இது மேக்ஸிமம் இருக்குது. இந்த குள்ளநரி பார்த்திங்கன்னா திறந்த வெளியில் தான், குறிப்பாக புல்வெளியில், வனப்பகுதியில், இல்லைன்னா இலையுதிர் காடுகளை இந்தமாரி தாங்க அதிகம் இருக்கும் மேக்ஸிமம். இதோட லைஃப் டைம்னு பார்த்திங்கன்னா 8லேருந்து 16 வருஷம் வரலையும் இருக்கும். எடை 7லேருந்து ஒரு 16 கிலோ இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 குள்ளநரி தாங்க இருக்குது. ஒரு குள்ளநரி சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேமராவில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த குள்ளநரி பார்த்திங்கன்னா இப்போ நாளடைவில் அது குறைஞ்சிட்டு வருது. இதோட அச்சுறுத்தலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேட்டையாடுறாங்க. காடுகள் அழிக்கப்படுறதுனாலையும் நகரமயமாதனாலையும் இந்த இனம் வந்து அழிஞ்சிட்டு வருது.
ஸோ அதனால தான் இதை பாதுகாத்து இங்கே குள்ளநரிகளை வச்சுருக்காங்க. நாங்கள் குள்ளநரி பார்க்க போகும்போது சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா குள்ளநரி வந்து ஒரு பொந்தில் போய் மறைஞ்சிக்கிச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம், பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உடக்கம் வந்து ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கவே நேச்சுரலாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அரிய வகை உயிரினம், ஒரு பறவை வந்து எங்களுக்கு தென்பட்டது. நாங்கள் அந்த வீடியோவில் காட்டியிருக்கோம், பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு புலி சிலை வந்து தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக, நம்ம ஒரு ஒரிஜினலாக ஒரு புலியை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இதுலேயும் கிடைக்கு. ஸோ பார்க்கவே நல்லா ஒரு பிரமிப்பாக அழகாக இருக்குங்க. ஸோ இந்த புலி சிலையிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதில் குரங்குங்க வந்து தன் குடும்பத்தோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாட்டு வண்டி வந்து தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதில் நிறைய பேர் பார்வையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் இதில் ஃபோட்டோ எடுத்து மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீலில் எடுக்கிறாங்க. ஸோ நமக்கே ஒரு சந்தேகம் வரும், இது வந்து வடிவமைக்கிட்ட மாடா இல்லை ஒரிஜினலாக இருக்காமல் ஒரு காளையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாட்டு வண்டியில் நீங்கள் மேலே ஏறினாலுமே ஒரு மாட்டு வண்டியில் எப்படி ஏறினா ஒரு ஃபீல் இருக்குமோ அதே செட்டப் தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு விசிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கடமானுங்க. இங்கே கடமான் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட கடமான்கள் இருக்குது. இதுவும் கூட்டமாக தாங்க வசிக்குது. இந்த கடமான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிருகத்துக்கும் இது ஒரு தொல்லை தராதுங்க. அதே மாதிரி இது பயப்படாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஓனா, கரடி, வேட்டையாடும் மனிதர்கிட்ட வந்து இது தற்காத்துக்குள்ளே தாக்குங்க. மனிதர்கள் எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு சுமார் 50 அடி தள்ளி நிற்கிறது நல்லதுங்க. இது வந்து ஆண் கடமானுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கொம்பு இருக்குது. இதே பெண் கடமானுக்கு பார்த்திங்கன்னா கொம்பு இருக்காது. இந்த வகை கடமான் பார்த்திங்கன்னா தெற்காசியாவிலே அதிகமாக காணப்படுற மானினங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கடமானோட இன வகை தான். இது பல்வேறு நாடுகள்லையும் இருக்குங்க. இந்தியா, இலங்கை, மியான்மர், மலேசியா தீவு, ஒரு பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் தீவுலேயுமே இருக்குது. இது குறிப்பாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான்லாம் இருக்குது. அப்புறம் இமயமலையோட கருவாலை காடுகளிலும் இது வந்து வசிக்குதுங்க. தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்துலேயும் இருக்குது. இந்த வகை மான் தாங்க கடமான்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற இடம் வந்து புள்ளிமான்கள்ங்க. இந்த பார்க்கில் இதுதான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுக்கு மேலே எதுவும் இல்லைங்க. இப்போ ரைட் நோ பார்த்திங்கன்னா லிமிட்டடான தான் இருக்குது விலங்குகள். ஸோ அதுபடி பார்த்தா லாஸ்ட்டாக புள்ளிமான் மட்டும் இருக்குது. ஸோ புள்ளிமான் போய் பார்க்கலாம்.
இந்த குறிப்பாக புள்ளிமான்கள் பார்த்திங்கன்னா இது எப்பவும் தனியாக இருக்காதுங்க, கூட்டமாக தான் சுற்றிட்டுருக்கோம். இது ஒரு சமூக விலங்குகள் கூட ஒரு பேர் இருக்குது. இது மனிதர்கள் கண்டால் ஒரு கோச்சத்தில் ஓடி ஒளிஞ்சுங்க. இந்த புள்ளிமானை பார்த்திங்கன்னா புலி சிங்கம்லாம் வந்து முக்கியமாக அதோட மெயின் உணவே பார்த்திங்கன்னா இந்த புள்ளிமான் தாங்க. சிங்கம் வேட்டையாடும். ஸோ அதனாலே இந்த புள்ளிமான் பார்த்திங்கன்னா இரை தேடுறதை விட அதோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் ரொம்ப நேரம் செலவிடும். அது இல்லாமல் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் ஒன்று அடிபட்டால் கூட தன்னுடைய ஒவ்வொரு கூட்டத்தையும் தன் குரலால் எழுப்பி கூட்டிகிட்டு போங்க. இது சும்மா மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்க. இப்போ நம்ம கடமானில் பார்த்த மாதிரி தாங்க புள்ளிமான்லேயும் பார்த்திங்கன்னா ஆண் மான்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். அந்த கொம்போடு பார்த்திங்கன்னா 3 படிநிலையாக இருக்குங்க, சுற்றி சுழன்றிருக்கும். பிற மான் இனங்களில் நம்ம பார்க்குற மாதிரி கொம்பு முட்டி சண்டை நிகழ்வுலாம் இந்த புள்ளிமான்கள்கிட்டையும் இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் புள்ளிமான் எப்படி கூட்டமாக இருக்குன்னு. ஸோ இது வந்து எப்போயுமே தனியாக இருக்காதுங்க, எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 200-300 புள்ளிமான்கள் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில மான்களுக்கு கொம்பு இருக்கும், சில மான்கள் கொம்பு இல்லாமலே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜூவில் யானை முதலெல்லாம் இருந்திருக்குங்க. இப்போதைக்கு இல்லை, நாங்கள் போனப்போ. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு மாதிரி வருமானு தெரியல. நம்ம மேக்ஸிமம் இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கை வந்து நம்ம சுற்றி பார்த்தாச்சுங்க. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கையில் தான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அவ்வளோதாங்க. நீங்கள் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா காலையிலே ஒரு 9 மணி 10 மணிக்கு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் இந்த சம்மர் வெயிலுக்கு நீங்கள் டயர்டாகவும் பார்க்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஃபேமிலிக்கு தாங்க பெஸ்ட்டு. ஃபேமிலிக்கு வந்து விசிட் பண்ணுற பிளேஸு. இது சில்ட்ரன்ஸோடு வந்தால் ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணி போகலாம். அப்புறம் மெயினாக இந்த ஜூவில் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. ஸோ அதில் எல்லா விளையாட்டு இது இருக்குங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதில் யாராவது ஒரு பேரண்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ள. அண்ட் தென் அது இல்லாமல் இந்த பார்க்குக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற உயிரினங்களை வந்து துன்புறுத்தாதீங்க. அதேமாரி பாலித்தீன் பேப்பர்ஸோ இல்லை நம்ம அங்கே குப்பை போடுறதோ எதுவும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்குமே நம்ம எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் வரணுங்க. அது இல்லாமல் எதுவும் பறவைகளையும் அந்த சவுண்டாக நம்ம எதுவும் பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தீங்கன்னா நம்ம அதில் துன்புறுத்தாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம நேச்சரை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு பிளேஸ்ங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு ஒரு முறை போய் விசிட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த குருவம்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்கை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நான் பார்த்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா போயிருந்தீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.